அனைவருக்கும் வணக்கம். தாராபுரத்தில் நேற்றிலிருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க டிவிக்கு சார்பாக. ஏழைகள் வயிற்றில் அடித்த நகர செயலாளர் முருகானந்தம்னு சொல்லி, நாங்கள் யாரோட வயிற்றுலையும் அடிக்கலை. நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நான் சார்ந்திருக்கிற திமுக சார்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களோட குறைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களோட நிறைகளை சொல்லிடுறோம். தாராபுரத்தில் அலங்கி ரோட்டில் கலைஞர் நூலகம்னு சொல்லி எங்கள் இளைஞரணி செயலாளர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு இணங்க 9/11/2024 இன்னைக்கு வரைக்கும் மிக சிறப்பாக அந்த லைப்ரரி நடத்திட்டு இருக்கிறோம். அங்கே படித்தவங்க 4 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. ஏசி வசதியோட, டாய்லெட் பாத்ரூம் வசதியோட, ஆர்ஓ வாட்டர் வசதி, வைஃபை வசதியோட அந்த நூலகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இதுவே நாங்கள் ஒரு செஞ்சுட்டு இருக்கிற சேவைக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட போஸ்ட் பதில் சொல்லிடுறோம். நான் மன்ற கூட்டத்தில் எப்பவுமே என்ன மக்கள் தேவையோ அதை பேசுறதுக்கு தான் நாங்கள் நகர்மன்ற இருக்கிறோம். நாங்கள் பொதுவாகவே தாராபுரம் பகுதியில் சாலை ஓரங்களில் ரொம்ப ஆக்கிரமிப்பு அதிகமாகி முனிசிபாலிட்டியில் வசூல் பண்ணுறதுனால அதை ஒரு அங்கீகாரமாக அவங்க எடுத்துக்கிட்டு அதிகப்படியான கடைகள் அதிகமாகுது. உள்ளூர் வியாபாரம் பாதிக்கப்படுது. வெளியூர்லேருந்து வண்டியில் கொண்டு வந்து வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விற்றுட்டு போகிறாங்க. இதனால உள்ளூர் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆக்கிரமிப்புகள் அகற்றுங்கன்னு நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, இதுக்குள்ள அவங்க வியாபாரம் பண்ண சொல்லி கொடுங்க. மன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒதுக்கி கொடுத்துக்கிறோம். அங்கே வச்சு சாலையோர வியாபாரிகள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அது மாதிரி ஒரு சிறிய அளவில் யாருக்கு இடம் இல்லாமல் செய்யுங்கிறத நாங்கள் பேசணும். அதை பேசும்போது நகர்மன்ற தலைவர் குறிப்பிட்டாரு. இதே மாதிரி நான் 15 நாளைக்கு முன்னாடி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துக்கிறோம். தாவேக சார்பாக அங்கே ஆக்கிரமிச்சுக்கிட்டு சாப்பாடு போகிறங்கிற பேரில் விலையில்லா விருந்தகங்கிற பேரில் விளம்பரம் தான் அவங்க பண்ணுறாங்க. விருந்து போடுறத விட விளம்பரம் தான் அதிகமாக பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்கிற இடத்துல ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னார். அந்தப்போ நாங்கள் அது முடிச்சு பேசணும். என்ன பேசணும்னா, நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது நாங்கள் வேண்டானே சொல்லுவோம். தாராபுரத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உண்மையிலேயே பாராட்டுறோம், சந்தோஷப்படுறோம். நீங்கள் சாப்பாடு கொடுக்குறத விட உங்களுக்கு விளம்பரம் தேடுறத தான் நீங்கள் பெருசாக விரும்புகிறீங்க. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். சாப்பாடு வாங்க வர்றவங்கள டெய்லி ஃபோட்டோ எடுத்து போட்டு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னு சொல்கிறது ஒரு நியாயமாக. அவங்க சாப்பாடு வாங்க வரவங்களும் அது கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். உங்கள் தலைவர் பிறந்த நாளைக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க, அந்த அன்னைக்கு நீங்கள் தாராளமாக போடலாம். ஆனால் நீங்கள் கடந்த 60 நாளில் எத்தனை நாள் உணவு கொடுத்தீங்கிறது உங்களுக்கே தெரியும். தாராபுரம் பகுதி மக்களுக்கு தெரியும். அங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்கள் கட்சியில் பொறுப்பு வாங்குறதுக்காக 2 வருஷமா திமுக இருந்துட்டு இன்னைக்கு தாவேக போன ஜாஃபர், எங்கள் கூடவே இருந்துட்டு எங்களை பாராட்டிட்டு இருந்த ஜாஃபர், இன்னைக்கு கட்சி பொறுப்புக்காக எங்களை குறை சொல்றதும் ஏழைகள் வயிற்றில் அடிச்சாங்கன்னு சொல்றது நல்ல விஷயம் கிடையாது. சேவைகள் செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. நீங்கள் செய்யறது நியாயமாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் வாழ்த்துறோம், சந்தோஷம். இதை நான் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நகர செயலாளர் முறையில் நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்த்துக்க. தாஜ் ஹோட்டல் ஜாபர் அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் 2/2/2024 டிவிகே கட்சி ஆரம்பிச்சப்போ நீங்கள் டிவிகே போகல, ஏடிஎம்கேல தான் இருந்தீங்க. ஏடிஎம்கேல 4-5 வருஷம் இருந்தீங்க. அதுக்கப்புறம் 23/3/2024 திமுகவில் எங்கள் மாவட்ட செயல்முறையில் இணைஞ்சிங்க. 2 வருஷமாக திமுகவில் தான் இருந்தீங்க. உங்களுக்கு பொறுப்பு வேணுங்கிறதுக்காக திமுகவையும் எங்களையும் நீங்கள் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் தாஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வர்றீங்க. நீங்கள் முகநூல் வாயிலாக என் கடைக்கு வர்ற ஏழை எளிய மக்களுக்கு டிவிகே சார்பாக இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நான் இலவச உணவு தரம்னு அறிவிச்சிங்கன்னா உண்மையிலேயே உங்களை ஃபோட்டோ போட்டு நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.